மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பொதுவாக பாஜக அரசு ஒரு மாநிலத்தில் அமைந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்பொழுது ஒரு புதிய உதாரணத்தை மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு நிகழ்த்தி இருக்கிறது. இனிமேல் சத்துணவில் முட்டை இல்லை என்கிற ஒரு திட்டத்தை, ஒரு அறிவிப்பை பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது பார்ப்பனர்கள் மட்டும்தான் அசைவம் சாப்பிட மாட்டார்கள், சைவம் அல்லது பார்ப்பனர்களை போன்ற இருக்கக்கூடிய பிற ஆதிக்க ஜாதிகள், மிகச் சிறுபான்மையினரான உயர் சாதியினர் மட்டும்தான் அந்த மாதிரியான அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த சைவ கலாச்சாரத்தை திணிப்பது என்பதை பார்ப்பன அது இந்து மதத்துக்கே சம்பந்தமே இல்லாத ஒன்று. அதை பாஜக அரசு பண்ணுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படி தான் தொடர்ச்சியாக முதல்ல மாட்டரிசி சாப்பிடக்கூடாதுனாங்க, இப்போ ஆட்டரிசியும் சாப்பிடக்கூடாது, முட்டையும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் கூட மீன் சாப்பிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. அங்கே மீன் சாப்பிட்றதுங்கிறது எல்லா ஜாதியும் உள்ள ஒரு பழக்கம் அப்படின்னாங்க. அங்கேயே முட்டை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து ஒரு பாசிச ஆட்சி என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சோக்குழப்பம். இது முச்சந்தேஸ்வரன். நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, ஓட்டம்னா ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாரத்தான் ஓட்டம் தான் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். விஜய் அப்படியே கில்லி படம் மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு எல்லாரையும் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டம் 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 ஓடிருக்காரு. முதன்முறையாக இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையையும் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார். அப்படி விஜய்க்கு ஓட்டத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மைக்கு ரைட்னாலே ஓட்டம் ஓடுன்னு அந்த ஓட்டம் ஓடுவா. அப்படி கரூரில் 41 பேர் இறந்த பொழுது பத்திரிகையாளர்கள் சார் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு கேட்ட பொழுதும் ஓடினார். டெல்லியில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போதும் ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய இது சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சைக்கிள்லேயே அந்த ஓட்டம் ஓடுவா. அப்படி திருநெல்வேலியில் அவர் சைக்கிள் ரோட் ஷோ நடத்துனப்ப, திருநெல்வேலியா கன்னியாகுமரியா ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் அப்படி தான் ஒரு தொண்டரை பூ தூவுறேன்னு சொல்லிட்டு இப்போ பாம்பு வர மாதிரி பூ தூவுமே அப்போ தலைதரைச்சி ஓடினார் பாருங்க. அப்படி பல ஓட்டங்கள் உண்டு. அதனால் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. இந்த மாரத்தான், அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு, அப்படிக்காக தான் இந்த மாரத்தான் அப்படிங்கிறது ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நம்மளே ஒரு வீடியோ பார்த்தோம். விஜய் மூகாம்பி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மங்களூர்லேருந்து கார் ஓட்டிட்டு வந்தார். அந்த டேஷ் போர்டில் அந்த கியர் மாற்றக்கூடிய இடத்துல ஒரு கிளாஸ் இருந்தது. கண்டிப்பாக அந்த கிளாஸுங்கிறது ஆரஞ்சு ஜூஸாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அது ஆரஞ்சு ஜூஸ் கலரில் தான் இருந்தது. ஆனால் பல பேர் ஆரஞ்சு ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் போதைப்பொருள் விழிப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, விஜய் படத்தில் பாட்டில் திறக்காத பாட்டே கிடையாது. கடைசியாக இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் அரசியல் தான், முழு நேர அரசியல் தான் அப்படின்னு சொன்ன கடைசி படம் என்று அறிவித்த ஜனநாயகத்துக்கு முன்னால், ஏன்னா ஜனநாயகம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, யாருமே பார்க்கல என்று நம்பப்படுகிறது. அதுக்கு முன்னால் கோட் படத்தில் கூட ஓப்பனிங் சாங் அப்படிங்கிறது சாம்பைன திறக்கட்டமா அப்படின்னு தான் அவர் பாடினார். இதை தாண்டி இன்றைக்கி போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு ஓட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், அவர் இனத்தை மனித வளத்தை மேம்படுத்துவார் அப்படின்னு நமக்கு தெரியலை. அவர் ஐபிஎல் மேட்ச் நடந்தப்ப சேப்பாக்கம் கிரவுண்டில் அவரே போதைப்பொருள் பயன்படுத்தினார் என்று சொல்லி வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அவர் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துருக்காரு. இல்லை என்னோட குழந்தைக்கு நான் மாத்திரையை பொடி பண்ணி தந்தேன். 3 வயசு குழந்தையாது, அப்போ 3 வயசு 3 வயசு குழந்தை. 3 வயசு குழந்தைக்கெல்லாம் மாத்திரை தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கும் குழந்தைகள்லாம் இருக்குது. ஏதாவது காய்ச்சல்னால் சிறப்பு எழுதி தருவாங்க, சிறப்பு தான் குடிப்பாங்க. யாரும் இதெல்லாம் மாத்திரைங்கிறதே கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் குழந்தைகளுக்கு தருவார்கள். அது கூட முதல்ல குழந்தைக்கு என்னென்னா, முழுகு மாத்திரையை தராதிங்க நீங்கள். இப்போ கால்பாலில் பாதி கட் பண்ணித்தாங்க, அதனோட டோசேஜே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3 வயது குழந்தைக்கெல்லாம் யாரும் மாத்திரைலாம் தர மாட்டாங்க. அதுவும் மாத்திரை இப்படி பொடி பண்ணி இப்படி இது பண்ணி லோகேஷ் கனகராஜ் அது படத்தில் கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க இது ஒரு மாத்திரை தான் ரைட், என்ன மாத்திரை அது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குன்னா, இப்படியாகத்தான் இந்த மாரத்தான் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மாரத்தான் அப்படிங்கிறது பல கேள்விகளை மக்கள் மத்தியிலே எழுப்பி இருக்கிறது. தாவேக அரசு அமைஞ்ச பிறகுமே அரசாங்கத்தோட எல்லா நிகழ்வுமே ஒரு ஷூட்டிங்கும் ஒரு ரீல்ஸுங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நேற்று கூட பஸ்ஸு திறப்பு விழாலேயே நம்ம பார்த்தோம். பஸ்ஸை திறந்து வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் ஃபுட்டேஜ் வேணுங்கிறதுக்காக பல வித்தைகளை முதலமைச்சர் காமிச்சார். அவராகவே பஸ்ஸில் 10 ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வர்றது, ஃபோன் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு. அதோட தொடர்ச்சியாக அடுத்த நாளே இன்னொரு ஷூட்டிங்கும் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள். அதாவது அந்த SDAT தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு கீழே இயங்குகிற ஆணையம்
விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அது சார்பாக வந்து வருஷம் இந்த விழிப்புணர்வு மாரத்தான்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது இந்த வாட்டி வந்து ஒரு ஷூட்டிங் செட்டப் அப்படிங்கிறனால வந்து பொதுமக்களும் அதில் கலந்துக்கலாங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்கு. பொதுமக்கள், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், ST/AT விடுதி மாணவர்கள் அப்படின்ட்டு அதில் பல பேரை வந்து நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் சொல்லி நிறைய அலைக்கழிச்சிருக்காங்க. நேற்று வந்து இப்போ என்ட்ரி போட்டவங்களுக்கு எல்லாமே வந்து டிஷர்ட் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பணமும் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் யாருக்குமே நேற்று தரப்படலை. காலையில் நிகழ்ச்சிக்கு வரும்போதுமே வந்து எந்த அதிகாரிகளும் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு டிஷர்ட் தரல அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு பதில் சொல்லக்கூட அதிகாரிகள் இல்லைன்னு நிறைய ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று அவங்க சொன்ன டைம் என்னன்னாக்கா 5:30 மணிக்கு வந்து முதல்வர் வந்து கொடியசைத்து துவங்கி வைப்பார், அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னாங்க. 4 மணிக்கெல்லாம் பலர் வந்திருக்காங்க. ஆனால் வந்து 5:30 மணிக்கு முதலமைச்சர் வரல. அதனால பல பேர் வந்து மணிக்கணக்கில் வந்து பீச் ரோட்டில் உட்காந்து விஷுவல்லாம் வந்திருக்கு. அவங்க ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகி அதிகாரிகள்ட்ட கேட்குறாங்க என்ன டைம் இருக்கு, ஏன் இன்னும் முதலமைச்சர் வரலான்ட்டு. அவர் தூங்கி எந்திரிச்சு வரதுக்கு 6:30க்கு மேலே சோபாவோட தூக்கிட்டு வரணும். அது வேற சோபா. அதனால அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா முதலமைச்சர் ஓடி வர்றதுனால அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 பேர் முக்கியமானவங்களா இருக்கணும்ட்டு அதில் விளையாட்டு வீரர்கள் முதல் வரிசையில் மட்டும் இந்த பவானி வாழ்வீச்சு வீராங்கனை அப்படின்னு ஒரு 4 பேர் மட்டும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு எந்த விளையாட்டு வீரர்களுமே இல்லாமல் ஒரு எல்லா அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், செயலர்கள், அமைச்சர்கள் அப்படின்ட்டு அவங்கள மட்டுமே வச்சு அவர் 3 கிலோமீட்டருக்கும் ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. அதுவுமே வந்து பல பேர் வந்து எங்களை யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதாவது முதலமைச்சர் ஓடி வர செட்டப் ஒன்று இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு கயிறு கட்டி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு காலி இடம், அதுக்கு பிறகுதான் பொதுமக்கள் அப்படின்ட்டு எங்களை வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ட்டும் பல குற்றச்சாட்டுகள் தானே இன்னமும் அந்த காலையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஷுவல்லாம் வந்துருச்சு. இப்போ டிவிக்கு விர்ச்சுவல் ஏரியாஸ்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்கனாக்கா, எப்படி சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று வந்து ஆல்ரெடி இருந்தது, இவர் பேர் மாற்றின பிறகு தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பாலியல் வன்புணர்வே எங்கேயும் நடக்கல, அந்த தமிழ்நாடு தூய தமிழ்நாடு ஆயிடுச்சோ அதே மாதிரி இந்த காலையில் இவர் 3 கிலோமீட்டர் ஓடி முடிக்கும் போதே வந்து போதைப் பொருள்லாம் போயிடுச்சு, இது மாதிரி ஒரு முதலமைச்சர் பார்த்ததுண்டா அப்படின்ட்டு ஃபயர் அவுட் இருக்காங்க அவருக்கு. இப்போதான் பார்த்தோம்னா இப்போ கபடி பயிற்சியாளர் ஒருத்தர் ராஜுங்கிறவர் கபடி வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கே நான் வந்து 2-3 நியூஸ் பாலியல் வன்கொடுமைகளை நான் பார்க்குறேன். இதில் என்னன்னா வந்து ஒன்று கூட சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து போய் பிடிச்ச மாதிரி சரித்திரமே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க பாதிக்கப்பட்டவர்கள் புகார்கள் கொடுக்கிறார்கள், அதுக்கப்புறம் வந்துருக்குறாங்க. சிங்கப்பெண் படை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணை வந்து 4 பசங்க வந்து இது பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்னா பொதுமக்களை தர்மடி கொடுத்து ஃபோன் பண்ண பிறகு தான் சிங்கப்பெண் படை வர்றாங்க. அதே மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி படித்தா என்னென்னா வந்து ஒரு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறியிருக்காங்க, நல்லா சிரிச்சு பேச்சு வந்திருக்காங்க. ஆட்டோ டிரைவர் வந்து இறங்கின பிறகு கை கொடுத்துருக்காங்க ஸ்பென்சர் சிக்னல்கிட்ட. கொடுத்த உடனே வந்து சரி ரொம்ப ஜாலியாக சிரிக்காங்கன்னு கட்டி பிடிச்சிருக்காரு. உடனே வந்து அந்த பொண்ணு கத்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தர்மடி பிடிச்சி அதுக்கப்புறம் சிங்கப்பெண் படை வந்திருக்காங்க. அது அந்த 80களில் தமிழ் சினிமாவில் கிளைமாக்ஸில் போலீஸ் வரும்ல, அது மாதிரி தான் சிங்கப்பெண் படை வந்திருக்காங்களே தவிர அவங்களா போய் ஒரு இடத்த வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது. அப்படி தான் சிங்கப்பெண் படைங்கிறது இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சர்ச்சைகள் சிக்குவது அப்படிங்கிறது வழக்கமாகி கொண்டே இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அமைச்சர்களுக்குள்ளேயே சண்டைகள், சச்சரவுகள்லாம் வருகிறத பார்க்குறோம். விருதுநகரில் வந்து சிலம்பாட்ட வீரர்களுக்காக ஒரு விழா நடத்திருக்காங்க. இப்போ பேனரில் வந்து மேலே வந்து கீர்த்தனா பேர் போட்டிருக்காங்க, கீழே ஜெகதீஸ்வரி பேர் போட்டிருக்காங்க. ஜெகதீஸ்வரி மேடையில் கேட்குறாங்க, அவங்க யார் கீர்த்தனா, அவங்க பேரை என் மேலே போட்டிருக்கீங்க, நான் தான் வந்து இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், நீங்கள் எப்படி கீர்த்தனா பேரை போடலாம்? அதாவது பொதுவாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அல்லது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து சீனியர் அமைச்சர்களுடைய பெயரை முன்னாடி போடுவது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூனியர் அமைச்சர்களுடைய பேரை பின்னாடி போடுவது அப்படிங்கிறது வழக்கம். நீங்கள் அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பே வந்து முதல்ல 1, 2, 3 வர்றப்பே வந்து அந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் முன்னாடி இருப்பாங்க, அனுபவம் குறைந்த ஜூனியர் அமைச்சர்கள்லாம் பின்னாடி வருவாங்க. இவங்க கவர்மெண்ட்டில் எல்லாமே ஜூனியர் தான். எல்லாமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறாங்க, ஃபஸ்ட்டு டைம் அமைச்சர் ஆகிறாங்க. செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சிலரை தவிர, அதாவது தாவேக்கா ஒரிஜினல் தாவேக்காரங்க. அப்படி இருக்கிறப்ப இதில் என்ன சீனியாரிட்டி பிரச்சனை தெரில. இப்போயே அந்த மாதிரியான ஈகோ பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இதே ஜெகதீஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகள் மேலெலாம் நிறைய பொய் புகார்லாம் கொடுக்குறாங்க, அதனால் வந்து காவல்துறை வந்து உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். உண்மைத்தன்மை பற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் பயங்கர காமெடின்னு வச்சுங்களேன். ஃபேக் நியூஸே பரப்பி தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும், சும்மா இருக்கிறதான தாவைக்கு நிர்வாகிகளை கைது செய்யக்கூடாது. இவங்க மேலேயே புகார் கொடுத்துருக்காங்க. ஜெகதீஸ்வரியே வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்முறைக்கு உள்ளான பெண் பேட்டி கொடுக்கிற பொழுது அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியதே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் தான். இந்த புகாரை கொண்டு போய் நாங்கள் ஆதவர்ஜுனாட்டையும் ஜெகதீஸ்வரிட்டையும் தான் கொடுத்தோம், அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு ஜெகதீஸ்வரி மேலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க எங்கள் ஆளுங்க மேலே பொய் புகார்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. கொடுத்த புகார் மேலே எந்த வித நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கோம்.
இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ராஜ்மோகன் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று ஏவா வேலுவுடைய வீட்டில் ரெய்டு நடந்ததெல்லாம் பார்த்தோம். அவர் தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுங்கிறதுல யாருக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா வந்து அவர் வந்து நைட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணாங்க, சோதனைகள்லாம் பண்ணாங்க, பட் எந்த விதமான ஆதாரங்களும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு அவர் விரிவான ஒரு பேட்டி கொடுத்துட்டார். இன்னைக்கு ராஜ்மோகன் சொல்றாரு அவர் ஆதாரம் கூட சிக்கி விட்டார், எதையும் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்னு. அதான் இன்னைக்கு எலங்கூர் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ திமுக பரந்தான் போட்டிருக்காரு. அவர் தைரியமாக ஃபேஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கரூரில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 1 மாதமாக உங்களை ஆளையே காணோம். விஜய் ஓடி போயிட்டு அப்படி கட்சியை அப்ஸ்காண்டிங்க. ராஜ்மோகன்லாம் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கே போனாருன்னே தெரில. வந்து செய்தி தொடர்பாளர் விவாதங்களுக்கும் வரல. அப்படி இருக்கிற நேரத்தில் மற்றவங்களை இவங்க குறை சொல்வதற்கு என்ன விதமான தகுதி இவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களும் எழுப்புகிறார்கள். நேற்று வந்து ஏவா வேலு அவர் முன்னாள் அமைச்சர் சம்பந்தமான 20 இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இப்போ ரைடுகள் நடத்தி அதுக்கப்புறம் முடிவில் கைப்பற்றியிருக்கோன்ட்டு அறிக்கைகள்லாம் வெளியிட்டாங்க. இப்போ இது நடந்த செட்டப் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மதுபான ஊழல் வழக்குன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினே சிக்க போகிறாரு, அவருக்கே இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இடி சார்பாக அறிக்கையெல்லாம் வெளியிட்டு அவ்வளவு பெரிய விஷயமா ஒரு 6 மாதங்களுக்கு அதை பண்ணாங்க. கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிச்சுனாங்க, இதில் வந்து எந்த ஆதாரமும் கிடையாது சொல்லி அது மொத்தத்தையும் அந்த கேஸை முடிச்சு விட்டு கடைசியில் வந்து ஈடியே வந்து அவங்க வந்து ரைடு விட்டாங்க. நீங்க வந்து எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு கேஸை போட்டு அதுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க வந்து கோர்ட்ல கொடுக்காம நீங்க வந்து மிரட்டுறதுக்காக ஈடியை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வேலையை தான் நேற்று வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவர் ஏவா வேலு வீட்டில் வந்து ரைடுங்கிற பேர்ல பண்ணியிருக்காங்க. ரைடு முடிஞ்ச உடனே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் வந்து ஒரு லேப்டாப் ஒன்று கைப்பற்றணும், சில ஆவணங்கள் கைப்பற்றிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருந்த தகவல். அந்த லேப்டாப்லையும் வந்து அவர் வந்து அவரோட ஃபோட்டோக்கள்லாம் இருந்துச்சு, பர்சனல் ஃபோட்டோக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் இன்னொரு அறிக்கை வருது, சில மணி நேரங்களுக்கு உள்ளேயே இன்னொரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் தான் வந்து பல திருப்பியும் ஆவணங்கள், சூட்கேஸுகள், லேப்டாப்புக்குன்னு சொல்லி 40 லட்ச ரூபா பணம் கைப்பற்றிருக்கோம் அப்படின்றாங்க. அவருக்கு ஏவா வேலு வீட்டு வாசல்லையே உட்காந்து தைரியமாக பெட்டி 40 லட்ச ரூபா பணம் வந்து 20 இடத்துல ரைடு பண்ணாங்க, எங்கேயுமே வந்து அவங்க பணம் கைப்பற்றப்படவே இல்லை, நான் வந்து இதை எங்கனாலும் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. 40 லட்ச ரூபாங்கிறது பெரிய பணம். அது அந்த பணம் கைப்பற்றப்பட்டதை கூட குறிப்பிடாம லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி ஒரு அறிக்கையை அஃபீஷியல் பிரஸ் ரிலீஸை விடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அமௌண்ட்டை சேர்த்து விடுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு மதிமுகவுடைய உயர்நிலை குழு கூட்டம் கூடியிருக்கிறது. சுமார் வந்து ஒரு 12 பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சியில் அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் போகல. அதாவது என்னன்னா அவங்க இப்போ திமுக கூட்டணியில் தொடர்வதா அல்லது தாவேகா கூட்டணிக்கு எஸ்கேப் ஆவதா என்று சொல்லி ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் முடிவெடுக்கப் போகிறார்கள் போல் இருக்கிறது. இதில் என்னென்னா திமுக கூட்டணியில் வந்து இப்போ மதிமுக 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றவர்கள். அவங்க நியாயப்படி பார்த்தோம்னா போக முடியாது. அப்படின்னா ஒன்று ரிசைன் பண்ணி தான் அவங்க போக முடியும். அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணிட்டு போகலாமா, ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவோட கூட்டணிக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு தனி சின்னத்தில் நின்று இருந்த இந்த 2 எம்எல்ஏ பதவி நாசமாக போகிறதுக்கான எல்லா வேலைகளும் மதிமுக பார்க்கிறது. ஆனால் ஒருத்தர் சுதாச்சுக்கிட்டார். சீர்காழி எம்எல்ஏ செந்தில்நாதன் என்பவர், நான் ஏற்கனவே திமுக உறுப்பினர் தாங்க, நான் உதயசூரியன் சின்னத்தில் தான் இருக்கேன், நான் வரல, நெக்ஸ்ட் பஞ்சாயத்தில் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகியிருக்கார். இதில் என்னென்னா இவர் தாவேகா கூட்டணிக்கு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஏற்கனவே தாவேகா கூட்டணிகளுக்கு வந்து போன அமைச்சர்களிடம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே வம்புழுத்திருக்கார் இவர் வைகோ. ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு சதவீதமே இல்லை, அந்த கட்சிக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. தேமுதிக சொல்லியிருக்காரு. கிளைகளே இல்லாத ஒரு கட்சிக்கு வந்து 8 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே அவர் வந்து சீண்டி இருக்கிறார். விசிகவினர் இப்பொழுது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா வந்து கண்டிப்பாக மதிமுகங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட கட்சி தான். ஆனால் இன்னைக்கு அது விசிகாவோட ஒரு சின்ன கட்சி தான் அப்படின்னா சொல்ல முடியும். எங்கேயுமே எந்த இதுவுமே இல்லை. இன்னொன்று 2 சீட்டு திமுக ஒதுக்கிய பொழுது மற்ற கட்சிகளாவது போய் வந்து பார்கனிங் பண்ணாங்க, எங்களுக்கு சீட்டு பத்தாது, இன்னும் வேணும்னு. மதிமுக அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லை. அவ்வளோதான் அவங்க கட்சியில் வந்து ஓட்டு என்பதே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இப்படியான ஒரு கருத்தையுமே வைகோ தெரிவித்திருக்கிறார். ஓகே, அடுத்தடுத்து கூட்டணிகள் என்ன மாதிரியாக நடைபெறப் போகின்றன, கூட்டணியில் என்ன மாதிரியான தாவல்கள், இடைத்தேர்தலை வந்து எப்படி சந்திக்கப் போகிறார்கள், இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டோம். நம்ம விளையாட்டு செய்திகளை கூட சொல்லலாம். அதாவது மாரத்தான் விளையாட்டு தானே, போதைப் பொருளை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஓட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் இன்னும் 2 நாட்களில் குட்கா வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜயபாஸ்கரை சேர்க்கப் போகிறார் அப்படிங்கிறதுமே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. குட்கா விஜயபாஸ்கர் சேர்த்து தான் அவர் வந்து ஊழலையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்கப் போகிறார் அப்படிங்கிறது. எப்படி அதை ஒழிக்கப் போகிறார், இன்னும் என்னென்ன மாதிரியான ஃபோட்டோஷூட் ஃபங்க்ஷன் நடக்கப் போகிறது என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் முடிவில் சந்திப்போம்.